கொண்டது அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது, தேவனுடைய நாமத்தை உயர்த்துவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அந்த பாக்கியத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் போய் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லா ஸ்தோத்திரம் வாயத்திறங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நேரம் இது. ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் போய் துதிக்கிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. உன் பாதம் பணிந்தேன் நாளும் துதியே, உண்மை அன்று யாரை பாடுவேன் ஏசையா, இந்த நம்பு உள்ளம் கொண்டு Free.
பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக, உம்முடைய வல்லமை ஆளுகை செய்வதாக, உம்முடைய பிரசன்னம் நம்முடைய ஆலயத்தை நிரப்புவதாக. ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க 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 நிரப்புங்க. தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னீர். உம்முடைய வல்லமை சபையில இறங்கி வருவதாக, சபையில ஆவியான வல்லமை இறங்கி வருவதாக, அபிஷேகம் இறங்கி வருவதாக, மகிமை இறங்கி வருவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு வல்லமை இறங்கட்டும் 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 இறங்கட்டும். கையை தட்டி கேளுங்க, கையை தட்டி ஆண்டவரே என்னை நிரப்புன்னு சொல்லி கேளுங்க. ஒரு புதிய வல்லமை தேவன் நம்மளை நிரப்புகிறார் நிரப்புகிறார். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். புதிய வல்லமை பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். வல்லமை பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அக்கினியை பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya hallelujah hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யும். ஜீவன் தண்ணீர் தாகம் தீங்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தனே, உம் ஆவியை ஊற்று, உம் ஆவியை ஊற்று. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் தேவா. முன்மாதிரியாக அன்பை பொழிந்திட ஆவியை, பின்மாதிரியாக
ஆண்டோட நாமத்தை பிரசனத்துக்காக நன்றி உட்காருவோம். ஆண்டவர் செய்த நன்மைகள் சாட்சி இருந்த சுருக்கமா சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. கரங்களுக்கு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்மைகளுக்காக கத்த உயர்வை கொடுத்ததுக்காக ஆண்டவர் மகிமைக்காக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த பிள்ளையை அந்த மகளை எங்களை பாதுகாக்கும்படியா குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ரட்சிக்கும்படியாய் தேவன் சுகமாய் பெற்றெடுக்க கர்த்தருடைய கிருபை என்பதற்காக கர்த்தருக்கு சொல்கிற மகிமை நாங்கள் பாதுகாக்கணும். நல்லதுதான். சாட்சி இருக்கா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்பொழுதும் கூட ஆராதனைகள், ஊழியர்கள், ஜெபங்கள் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த வாரத்தில் எப்பொழுதும் போல பைபிள் கிளாஸ் நடக்கும், வீட்டு ஜெபம் நடக்கும். பேசலாம். இந்த வாரத்தினுடைய வீட்டு சொல்லப்பட்டது அறிவிக்க வியாழக்கிழமை சோதரி ஏறி தங்கையை வீட்டு சொல்லப்பட்டு நடக்கும். வெள்ளிக்கிழமை சோதரி ஜெயஸ்ரீ பன்னீர் செல்வம் அவங்க வீட்டில் வீட்டு சொல்லப்பட்டு நடக்கும். அல்லேலூயா. மற்ற வீட்டு சொல்லவும் அடுத்த வாரத்தில் நடைபெறும். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு முன்பதாக தேவன் நம்மோடு கூட இடைபெறும்படி பேசும்படி அவனுடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும்படி சொல்வது வீட்டில் பெருமடியாக வந்து சோமம் வளர்ச்சி சொல்லிட்ட பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். அப்படின்னு ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். அப்போ நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே நீர் அதிசயமான தேவன். அப்பா நீர் அற்புதம் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசாயா 14 அதிகாரம் 2 மூலமாக ஆண்டவரே ஆவியானவர் ஆண்டவரே எல்லாவற்றையும் அருள் செய்கிற தேவன் ஆண்டவரே. அருள் செய்கிற தேவன் அப்பா. இந்த வேலை அப்பா இந்த ஜூலை மாதம் ஆண்டவரே 1ஆம் வாரத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் என்னெல்லாம் செய்ய திட்டமிட்டு வைத்திருக்கிற ஆண்டவரே அதெல்லாம் செய்ய நீ போதுமான தேவன் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்துக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும்படியாக ஆண்டவரே உங்களுடைய கிருபைகள் எங்களுக்கு வரும்படியாக உங்களுடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா இந்த வேலையில் கூட ஆண்டவர் அப்பா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற பிஷப்பையாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே நீர் என்ன வாக்குத்தத்தை கொடுத்தீரோ ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தின் மூலமாக எங்களோட வாழ்க்கையில் நீர் கிரியை செய்யும்படியாக எல்லாத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வரும்படி நம்முடைய விஷயத்தாக நாம் கரங்களை தட்டி பரிசுத்தாக வரவேற்போம். ஒவ்வொரு மாதமும் நாம் Yeah.
கர்த்தர் கொடுத்த இந்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி என்னுடைய பலனை தேவன் ஒவ்வொருவருக்கும் தேவன் கற்றுள்ளபடி இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்கு கொடுக்க நம்மளை அநேக பலனினாலே தேவன் நம்மை நிரப்பும்படி ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலத்தை கொடுக்கும்படி விஷமமாக ஜோமான எல்லாம் நம்மளை ஒரு ஜபசக்தியோடு இருப்போம். ஆண்டவருக்கு ஜோமான ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் எனக்கு பலனை தாரும் என்று சொன்னோம். முதல்வரே இசப்பா கொடுத்து கணப்பனால் இசப்பா நீங்கள் கலைஞர்கள் பொண்ணுமா நிரம்பத்தக்கதாக ஆசீர்வாதத்தை தருவே என்று சொல்லுங்கள் கத்தாவே. கலைஞர்கள் நிரம்பத்தக்கதாக இசப்பா ஆசீர்வாதத்தை தருவதாக நான் சொல்லுங்கள் கத்தாவே. வானத்தின் பலனாலே இசப்பா நீ திறந்து இடம்பெறாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பே என்றவன் இசப்பா. ஒவ்வொரு இசப்பா இடம்பெறாமல் இசப்பா ஆசீர்வதிப்பதாக நாங்கள் செல்கிறோம் கத்தாவே. இசப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கத்தாவே. கொடுத்த காணிக்கைக்கு பதிலாக இசப்பா ரெட்டிப்பாக கத்தாவே என்று சொன்னபடி 100க்கு 100 இசப்பா நீ பலனை கருமையாக நாங்கள் செல்கிறோம் கத்தாவே. வசனத்தை பைபிளுடைய யாவருக்கும் இசப்பா நீ ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லிங்க கத்தாவே. இசப்பா அதை கேட்க பலனை ஒவ்வொருவருக்கும் கருமையாக நாங்கள் செல்கிறோம் கத்தாவே. இசப்பா சோத்திரம் 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 கத்தாவே. வெட்கம் அடைய மாட்டீர்கள் என்று சொல்லி கத்தாவே. வெட்கத்துக்கு பதிலாக நட்சத்திரையால் பலன் வரும் என்று சொல்லி கத்தாவே. அதை கேட்க பலனை ஒவ்வொருவருக்கும் தருவீராக இசப்பா. இசப்பா யாரும் பலவீனமாய் சுடவீனமாய் வந்திருக்கிறார்கள் இசப்பா. அவர்களுக்கெல்லாம் இசப்பா ஆரோக்கியத்தை மயக்கியாக நாங்கள் செல்கிறோம் கத்தாவே. என்ன நோக்கத்தோடு வந்திருக்கார்கள் எங்களுக்கு தெரியாத கத்தாவே இசப்பா மொத்த தெரியும் கத்தாவே. அவர்கள் காரியங்களெல்லாம் இசப்பா வாய்க்கு செல்லும்படியாக நாங்கள் செல்கிறோம் கத்தாவே. இசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே. வராத மக்களை இசப்பா நீர் ஆசீர்வதியும் கத்தாவே. இசப்பா அவர்களையும் இசப்பா ஏற்ற சமயத்தில் குறித்த நேரத்தில் இசப்பா இனிவரும் காலங்களை கொண்டு வர போய் கிருபைக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் கத்தாவே. இந்த வல்லநாள் பகுதியை இசப்பா நீர் ஆசீர்வதிங்க கத்தாவே. இந்த கூடாஞ்சேரி பகுதி முழுவதையும் ஆசீர்வதிங்க இசப்பா. ஒவ்வொரு மக்களையும் பலப்படுத்துங்க கத்தாவே. இசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத அநேக மக்கள் தான் கத்தாவே. இசப்பா ஆத்மாக்களை நீ கொண்டு வரும்படியாக நாங்கள் செல்கிறோம் கத்தாவே. இந்த சபையின் தேவை இசப்பா அதிகமாக இருக்கிறது கத்தாவே. இசப்பா அவற்றையெல்லாம் இசப்பா சீர்படுத்தும்படியாக நாங்கள் செல்கிறோம் கத்தாவே. கொடுக்கக்கூடியவர்களை எழுப்பித்தாங்க, ஜெபிக்கக்கூடியவர்களை எழுப்பித்தாங்க இசப்பா. உழைக்கக்கூடியவர்களை இசப்பா எழுப்பி தருமையாக நாங்கள் செல்கிறோம் கத்தாவே. இசப்பா காணிக்கை ஆசீர்வதியும் பொறுப்படும் இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. நல்ல ராஜ்குமார் பிறந்தாங்க. வாங்க ஜெபம் பண்ணுவோம். எத்தனை வருஷம் பாட்டி ஆரம்பிங்களா? பாட்டு முடியுதா? ஆரம்பிக்கலாம். ஜெபம் ராஜ்குமார் எல்லாம் அவங்க கரங்களை ஐயாவுக்கு நேராக நீட்டி அருமையான சகோதரருக்கு நல்ல இன்னும் ஆயுசு நாட்களை கொண்டு கொடுக்கும்படி புதிய வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிப்போம். எல்லாரும் இந்த நேரத்தில் அருமையான சகோதரரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் ஆசீர்வதித்தால் வழியே வேறு எதுவும் செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆசீர்வாதம் மீது வருவதாக நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையான சகோதரர் ராஜ்குமார் ஆசீர்வதிக்கும் போது அவர் நிச்சயமாய் மிகையான ஆசீர்வாதத்தை மேன்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார். ஆண்டவர் இந்த ஆண்டு 40வது வருஷத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.
கொடுத்தபடினால் எல்லாரும் சோதனம் பண்ணுவோம். சோதரம் சத்தமா சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். அவருக்கு இந்த நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் கற்று கொண்டு வந்தார். அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக தேவ சன்னிதானத்தில் நிற்கிறார். இனி வருகிற நாட்களிலும் ஆண்டவர் எல்லா வெற்றிகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் தீர்க்காயுசையும் நன்மைகளையும் வரத்துள்ள பலனையும் கர்த்தர் பெருக பண்ணி ஆசீர்வதிக்கப் போகிறார். எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். அவருடைய குடும்பத்துக்காக அவருடைய வீட்டுக்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான ராஜ்குமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய மகனை தொழுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உடைய மகளுடைய சிரசின் மேல் தலைமையில் வருவதாக, ஆசீர்வாதங்கள் வருவதாக, பரலோக ஆசீர்வாதம் வரட்டும். ஆண்டவரே, உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய மகன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால விசேஷித்த ஆசீர்வாதத்தை மகனுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. நிகாதா லகா தூரா பகதியா ரகா தூலா பகதியா தரகா தூலா பகதியா. தேவ ஆசீர்வாதம் மகனுடைய சிரசின் மேல, குடும்பத்தின் மேல, எதிர்காலத்தில் எல்லா நாட்களிலும் கர்த்தர் கூட இருப்பீராக. கர்த்தர் துணையாய் இருந்து நடத்துகிறார்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆண்டவரே, உடைய மகனுக்கு கர்த்தர் துணையாய் இருந்து ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். வானத்தையும் பூமி உடையவராக உன்னதமான தேவ ஆசீர்வாதம் ராஜ்குமாருக்கு அவருடைய குடும்பத்துக்கு உண்டாவதாக. ராஜ்குமாருடைய ஆண்டவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பிள்ளைகள் யாவரும் என்னென்னைக்கும் அவருடைய வீடு அவருடைய காரியம் எல்லாம் என்னென்னைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே. God bless you. நாங்களே இல்லை பைபிள் சொல்கிறபடி சொல்கிறோம். அது எப்படி இருக்கும்? எடுத்து வாசல் மத்திய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் 42 எடுத்து வாசல் சீக்கிரம். வேகமா. சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியன் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று கொடுக்கறத திருப்பி கொடுக்காம விட மாட்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீ என்ன கொடுக்குறியோ அதை திருப்பி என்ன பண்ணிட்டு வர நிச்சயம் கொடுப்பார். இது எங்க நடந்தது அப்படின்னா, தாவீது ராஜாவா இருந்த காலத்துல அடியாண்டி வீடு என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லி அந்த வசனம் சொல்லும். எப்போ ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று சுவாமியில் எடுத்து பார்த்தாலும் சரி, 1 எடுத்து படித்தாலும் சரி பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவர் அடியாண்டி வீடு ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, திரைச்சீலைக்கில் தேவனுடைய உடன்படிக்கப்பட்டு இருக்கிறது. நானும் எங்கே இருக்கிறேன்? நல்ல அரண்மனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கேன்னு சொல்லி தேவனுக்காக நாற்காந்தி இருக்கிறதுல கொடுக்குறான். அது நிமித்தம் அவங்களுடைய ஆசீர்வதிக்கப்படும். வீடு ஆசீர்வதிக்கப்படணும் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். என்ன சொல்கிறது? பரிசுத்தவான்களை நீங்கள் கணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. எடுக்கிறாங்க மனப்பூர்வமாக. நீங்கள் என்ன பண்ணுங்க? கொடுங்க. கர்த்தர் நல்லவராக இருப்பா. நியூ வழியா இது சபைக்காக போடுகிற காணிக்கையா நீ போடுங்க. நீங்கள் எப்பவும் போடுற மாதிரி போடுங்க. அதே போல் அடுத்து ஆண்டவரே, இந்த நாளிலே சபைக்காக கொடுக்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் சொன்னீங்களப்பா. கொடுக்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் சொல்லிக்கிறோம். நல்லதுக்காக அது மாத்திரமில்லை, ஐயாவுக்காக போடுகிற காணிக்கையும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் சொல்லிக்கிறோம். நல்லதுக்காக இது சபைக்காக போடுங்க. தேவா நான் தினாலே சேசித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் தினாலே சேசித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீரனோடு வாழ்வதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. பாஸ்டுக்காக போடுங்கம்மா 2வது காணிக்க. அதுக்கு தான் ஆமாம் 2வது காணிக்க சொன்னால ஐயாவுக்கு அதுக்காக தான். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா,
என்னோடு வருவதினார். தாகம் கொண்ட தேவச்சனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவச்சனம் ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என்னே பண்ணியே சந்தோஷம் காணுவே. என் ஏக்கமெல்லாம் என்னே பண்ணியே சந்தோஷம் காணுவே. தேவா நான் எதினாலில் சேர்த்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினாலில் சேர்த்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். கண்களை மூடி ஆண்டவரே இதை காணிக்க ஆசிரியங்க. கொடுக்கப்படுகிற கரங்களையும் கர்த்தர் ஆசிரியங்கப்பா. மே உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். சிவனல்ல பிதாவே. அப்படியே எழுந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்ய சகல பரமானவரே. ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம், சினையும், பாதுகாவல், சமாதானம், மகிழ்ச்சி, சுகம், ஆரோக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடும் விசேஷமாய் ஆராதனைக்கு வந்த அத்தனை பரிசுத்தவான்களோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்னென்னைக்கும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.